பாலியல் வன்கொடுமை புகாரை தொடர்ந்து மலையாள திரைப்பட நடிகர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பதவியை நடிகர் சித்திக்கும் கேரள திரைப்பட அகாடமி தலைவர் பதவியிலிருந்து ரஞ்சித்தும் ராஜினாமா செய்தனர். கேரளா திரையுலகில் நடப்பது என்ன, விரிவாக காணலாம். கடந்த சில நாட்களாக கேரள திரையுலகை கதிகலங்க வைத்து வருகிறது தொடர் பாலியல் புகார்கள். இதற்கு தொடக்க புள்ளியாக அமைந்தது சமீபத்தில் வெளியான ஹேமா கமிட்டி அறிக்கை. கேரள திரையுலகில் நடிகைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்படுவதாகவும் ஒரு சிலரின் கட்டுப்பாட்டில்தான் கேரள திரையுலகம் இயங்கி வருவதாகவும் பல திடுக்கிடும் தகவல்கள் அறிக்கையில் இடம்பெற்றன. அறிக்கை வந்த பிறகு மலையாள நடிகர்கள், இயக்குநர்கள் சிலர் மீது பாலியல் புகார்கள் பொதுவெளியில் முன்வைக்கப்பட்டன. அந்த வகையில் மலையாள திரைப்பட நடிகர் சங்க பொதுச் செயலாளர் சித்திக் மீது நடிகை ஒருவர் பாலியல் வன்கொடுமை புகார் அளித்திருந்தார். இதனால் குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒருவர் சங்கத்தின் பொறுப்புகளில் இருக்கக்கூடாது என பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தினர். இதையடுத்து பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து சித்திக் ராஜினாமா செய்தார். இதேபோல் சினிமா விவாதத்திற்காக தன்னை வீட்டிற்கு அழைத்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக பிரபல மலையாள இயக்குனர் ரஞ்சித் மீது வங்காள நடிகை ஒருவர் புகார் அளித்தார். அதன் தொடர்ச்சியாக கேரள திரைப்பட அகாடமி தலைவர் பதவியிலிருந்து இயக்குனர் ரஞ்சித்தும் விலகியுள்ளார். ஹேமா கமிட்டி அறிக்கை அடிப்படையில் கேரள திரைத்துறையில் நடிகைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க நடிகைகள் பார்வதி, ஊர்வசி உள்ளிட்ட பலர் வலியுறுத்தி வருகின்றனர்.